அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1/3/2024 வெள்ளிக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், தேய்பிறை சஷ்டி விரத நாள், முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 18ஆம் நாள். இன்று அதிகாலை 3:41 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று காலை 10:08 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று அதிகாலை 6:27 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 5:30 முதல் 6 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 வரையும், யமக மாலை 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். பழைய பாக்கிகள் வியாபாரிகளுக்கு வந்து செல்கின்ற வாய்ப்புள்ள நாள். குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கும் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்வோருக்கு அனுகூலமான நாள். மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். அரசு ஊழியர்களுக்கு சக ஊழியர்களால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு சில போட்டிகள் வரும், அதையும் மீறி ஜெயித்து காட்டுவீர்கள். வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் உள்ளவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் மற்றும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் பிரச்சனைகள் குறையும். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி மருத்துவர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்யும் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல நம்பிக்கையூட்டும் செய்திகள் வருகின்ற நாள் இந்த நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கடகராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தொண்டர்களிடையே நல்ல மதிப்பும் மரியாதையும், கட்சி நிர்வாகிகளிடம் நல்ல மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், பால், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்.
ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் மீறி சமாளித்து விடுவீர்கள். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். சளி காய்ச்சல் தொல்லை இருக்கும். இதேபோன்று டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டு தொடர்புள்ளவர்கள், வெளிநாட்டு உதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வாகனங்களால் சில விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கன்னிராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்களிலே பங்கு கொள்வீர்கள். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் செய்வோருக்கு அனுகூலமான நாள். தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள், வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் உங்கள் சுய ஜாதகத்திலே தசாபுத்தி கோச்சாரத்திலே சில கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறதா என்று பார்த்து அதற்குரிய முயற்சிகளை எடுப்பது நல்லது. ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலா ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வருகின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், அதை நீங்கள் சமாளிக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சீருடை பணியாளர்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஸ்டீல், பிளாஸ்டிக் மற்றும் ஃபர்னிச்சர் போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு, துயர் தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகளால், பிள்ளைகளால் பெற்றோர் பெருமை அடையும் நாள். சினிமா, சின்னத்திரை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ், பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாள். பணவரவும் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இருந்த ஜாப் ப்ரெஷர் குறையும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், கால் சென்டர், பிபிஓ, கேபிஓ, டெலிகம்யூனிகேஷன் செக்டார் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட், பேக்கரி நடத்துபவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை வருகின்ற நாள். வீட்டிலே உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும்.
சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டிலே சுபகாரியங்கள் வருகின்ற மாதங்களிலே நடைபெறுவதற்கு நல்ல சகுனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மகர ராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். குடும்பத்திலே நல்ல சந்தோஷமும் அமைதியும் ஏற்படுகின்ற நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மைகளை தரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். புது கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள். சினிமா, சின்னத்திரை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள நாள். ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்று டிரைவராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக இருப்பவர்கள், பிளம்பர், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சளி, காய்ச்சல் தொல்லை இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பவர்கள், ஸ்கின் அலர்ஜி இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட் விசா மற்றும் விசா எக்ஸ்டென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், இசை கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். பணவரவு உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகளையும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.